morning, dear aspirants. Today's news. US-India trade deal negotiation. President Trump announces renewed talks with India at APEC summit. ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் ட்ரேட் டேரிஃப் வார் கிட்டத்தட்ட டேரிஃப் வார் போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில வாங்குறது மூலமா இட் இஸ் ஃபண்டிங் த ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்னு சொல்லி யூஎஸ் இந்தியாவுக்கு மேல டேரிஃப் கிட்டத்தட்ட 50% டேரிஃப் நம்ம வாங்குற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல 130 பில்லியன் நம்ம யூஎஸ் மட்டுமே சார்ந்து இருக்கோம். அப்போ நம்ம மேல சாங்ஷன் பண்ணா எக்கானமியா நம்ம பயங்கரமா அடிபடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம இப்போ அதுக்கான ஆப்போசிட் ஸ்டாண்டர்ட் டைவர்சிஃபை அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கால்ஸ் யூரோப் கூடயும் ஜப்பான் கூடயும் மற்ற நாடுகள் கூடயும் நம்ம அப்ரோச்சுக்கு போயிட்டோம். ஸோ இந்த நேரத்துல ட்ரம்ப் நம்ம பிஎம் மோடி கிட்ட அவரோட பர்சனல் டாக்கா எடுத்து, ஸோ அவர் நல்லவர் அந்த மாதிரி பர்சனல் டாக்கா எடுத்து நெகோசியேஷனுக்கு வராங்க. ஸோ டைவர்சிஃபை, நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு டீல் வர்ற மாதிரி வருது. ஸோ வி ஹேவ் டு ஸ்டடி GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஓகேவா? இதுல சொல்லியிருக்கிறது பிஎம் மோடி இஸ் a great despite recent tension. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, க்ரூட் ஆயில் வாங்குறது, எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றதுன்னு. ஸோ அதுல கிரேட் டென்ஷன் தான் சொல்றாங்க. ஸ்ட்ரெயின் ரிலேஷன் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றது has 50% tariffs on Indian goods with additional 25% levy on Russian oil imports. This action strained bilateral dispute. Okay, key contentious issues were US tariff on Indian steel and aluminum. நம்மளோட ஸ்டீல் எக்ஸ்போர்ட் டு த யூஎஸ் வாஸ்ட். நம்ம எக்ஸ்போர்ட்லயே அதிகப்படியா பண்றது அந்த ஸ்டீல் தான். அது மேலே நமக்கு டாரிஃப் போட்டாங்க அப்படின்னா நம்மளோட பிஓபில இருந்து எல்லாமே அடிபடும். ஸோ நம்ம இதுக்கு ஆப்போசிட்டா இதுக்கு ரியாக்ஷன் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் பர்சனல் டிப்ளமசி ஸ்டார்ட் ஆயிருக்குது. பிஎம் மோடி ஹஸ் த நெகோசியேஷன் டூல் செக்யூரிட்டி கன்சர்ன் யூனிஃபைடு கிளைம் சப்போர்ட். ஆக்சுவலா இது எப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில யூஎஸ் மிஸ்டர் ட்ரம்ப் நெகோசியேட் பண்ணி அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அவரு சொல்லிட்டாரு. பட் வி அப்போஸ்ட் இட். நம்ம அதை ஒத்துக்கல. அப்படியே அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் அந்த பிரச்சனை. ஓகேவா? எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கால்குலஸ். US trade accesses diplomatic pressure. US trade access as a diplomatic pressure to influence India. இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இப்போ பிரைமரியா போக்கஸ் இந்தியாவை போக்கஸ் பண்ணி அவங்களோட சாங்ஷன் டூலையும் எக்கானமி டூலையும் வச்சு நம்ம மேல சாங்ஷன் பண்ணி நம்மளோட சாவர்னிட்டியை கிட்டத்தட்ட சாவர்னிட்டியை டெஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கு. ஓகேவா? US oppose India Russian oil cooperation ஆல்ரெடி பார்த்தாச்சு. Broader context of US economic decoupling from China create opportunity for India in global supply chain. Way forward. ஆக்சுவலா இப்போ இந்த நியூஸ்ல ப்ரிலிம்ஸ் ஆங்கிள், மெயின்ஸ் ஆங்கிள். இந்த ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் டாரிஃப்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஒரு அசெண்டிங் டு டிசெண்டிங் ஆர்டர்ல என்னென்ன ப்ராடக்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்கலாம். மெயின்ஸ் ஆங்கிள், ஸோ இந்த ட்ரேட் டிஸ்பியூட்னால நமக்கு வர்ற சேலஞ்சஸ், இம்பாக்ட் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மெயின்ஸ் கொஸ்டின் இருக்கலாம். இந்த கடைசியில வே ஃபார்வர்ட் நம்ம கன்க்ளூஷனா கொடுக்கலாம், பெட்டர் ஆன்சர் கொடுக்க. அப்போ வே ஃபார்வர்டா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நெகோசியபிள் ஐட்டம் என்ன, கோர் இன்ட்ரெஸ்ட் வெர்சஸ் நெகோசியபிள் ஐட்டம்ஸ், நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட், மெயின்டைன் இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி டிஸ்பைட் எக்கனாமிக் ப்ரெஷர். டிஸ்பைட் எக்கனாமிக் ப்ரெஷர், இப்போ நம்ம யூஎஸ்ல 130 பில்லியன் கிட்ட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க நமக்கு இஷ்யூ. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி வச்சு நம்ம மற்ற நாட்டோட சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளால யூஎஸ் நம்மளால ப்ரெஷர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ லைக்வைஸ் இந்த மாதிரி நம்ம வே ஃபார்வர்ட் கொடுக்கலாம். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ஆன் மினிஸ்டர்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன். The Constitutional Amendment 130 Bill 2024 proposes automatic removal. ஆக்சுவலா அந்த பில் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மினிஸ்டர், மேபி சீஃப் மினிஸ்டர், எந்த மினிஸ்டர், சிஎம், பிரைம் மினிஸ்டர், ஈவன் பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தாலும்
ஒரு அஃபென்ஸ்ல கேஸ்ல உள்ள போயிட்டாங்க, கேஸ்ல ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, பெயில் கிடைக்காத கண்டினியூஸா 30 days இருந்தாங்க அப்படின்னா ஜெயில, அவங்களோட மினிஸ்டர் போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆயிடும். அதுதான் இந்த பில். ஸோ இந்த பில்லோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கணும். கண்டினியூஸ் 30 days, பெயில் கிடைக்காம கண்டினியூஸ் 30 days. ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல அந்த கண்டினியூஸ் மட்டும் விட்டுட்டு 30 days கொடுப்பாங்க ஜெயில, ஜுடிஷியல் கஸ்டடியில. ஸோ அது ராங் ஸ்டேட்மெண்ட். Constitutional scope amends the Article 75, 164, 239 AA. ஏன்னா 75 வந்து யூனியன் மினிஸ்டர், 164 ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், 239 டெல்லி. Removal activated by arrest followed by 30 consecutive days. Already explain பண்ணியாச்சு. Imprisonment of 5 years or more under the Indian Penal Code. அந்த ஒரு சில போய் ஒரு ரேப் கேஸ் இல்ல ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ல, இல்ல குண்டாஸ் அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஆக்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு மினிஸ்டர் உள்ள போறாரு அப்படின்னா மினிஸ்டர் போஸ்ட் வெக்கேட் ஆயிடும். கிரிட்டிக்கல் லீகல் சேலஞ்சஸ். BNSS CRPC யூசஸ் மே அரெஸ்ட் ப்ரொவிஷன் வந்து ரொம்ப கரெக்டா, ரொம்ப 0 பாயிண்ட்ல இல்ல. மே அரெஸ்ட், ஷால் நாட் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸை முன்ன இழுபறியா இருக்கு. ஸோ அபிஷியல்ஸ் மே ஆக்ட் ஆஸ் தேர் டிஸ்கிரிமினேஷனரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த கேஸ் தெரிஞ்சுக்கலாம். ஜோகிந்தர் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 1994 அரெஸ்ட் ரெக்வயர்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன். நேஷனல் போலீஸ் கமிஷன் 1977 60% ஆஃப் அரெஸ்ட் நெசசரி அன்னெசரி அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 60% ஆஃப் அரெஸ்ட். ஸோ அப்போ இந்த 60% ஆஃப் அரெஸ்ட்ல ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி ஒரு இஷ்யூவை ஒரு அப்பாவி மேல, ஒரு சாதாரண ஒரு மினிஸ்டர் மேல ராங் கேஸை ஃப்ரேம் பண்ணி உள்ள வைக்க முடியும். ஸோ திஸ் ஆக்ட் வில் பி, தி பில் வில் பி யூஸ்டு ஃபார் ஈவில் பர்பஸ். ஓகேவா? மோட்டிவேட் அரெஸ்ட் ஆன் அப்போசிஷன் மினிஸ்டர், லா த்ரெஷ்ஹோல்ட் இருக்கு சொல்லியாச்சு. ஃபெடரல் கான்ஃபிளிக்ட்ஸ் ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூலிங். ரெண்டு பார்ட்டிக்கும் வந்து ரைவல் இருந்துச்சுன்னா they have the union government have central vigilance commission, CBI அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. they pressure the institutes to arrest the state political leaders இல்லையா? likewise state government ஓட political leaders may pressure the police department which is under the state government to arrest the union government ministers. ஓகேவா? federal conflicts சொல்லியாச்சு. operational inconsistency, no accommodation for default bail. Section 167 to CRPC, which investigation isn't completed in stipulated time. Way forward already சொன்ன மாதிரி. ஸோ இந்த கொஸ்டின்ல, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த ஆங்கிள் கொஸ்டின் கேட்கலாம்னா, the bill 130th constitutional amendment bill makes amendment in which of the articles கூட கேட்கலாம். அது ப்ரிலிம்ஸ் ஆங்கிள். மெயின்ஸ் ஆங்கிள் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ், கவர்னன்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி கிரிட்டிக்கலி அனலைஸ் அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ ரேர் ஆன்டி பிரிடேட்டர் பிஹேவியர்ஸ் இன் இந்தியன் ஃப்ராக்ஸ், நியூ டிஸ்கவரிஸ். ஆக்சுவலா இந்த நியூஸ் அப்படி என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற வைல்ட் ஸ்பீசிஸ் மாதிரி வேற எந்த ஒரு பெரிய நாட்டிலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலரா நம்ம சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது கூட 2 டைப் ஆஃப் ஃப்ராக்ஸ் வந்து இது வரைக்கும் ஒரு ரிப்ளிகா மெக்கானிசம், நம்ம அட்டாக் பண்ணோம்னா திருப்பி அட்டாக் பண்றோம் இல்லையா, அந்த ரிப்ளிகா மெக்கானிசம் இது வரைக்கும் நோட் பண்ணாத அளவுக்கு 2 ஃப்ராக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அக்ரெசிவ் டிஃபென்ஸ் இன்வால்விங் பாடி இன்ஃப்ளேஷன். இவ்வளவு சின்னதா இருக்கிற ஒரு ஃப்ராக் நம்மள அட்டாக் பண்ற ஸ்னேக்கோ இல்ல சம் வைல்ட் அனிமலோ வந்துச்சுன்னா அதோட பாடி ஷேப்பை வந்து இன்ஃப்ளேட் பண்ணி பயமுடுத்தும். ரெண்டாவது பியர்சிங் டிஸ்ட்ரஸ் கால் ஷ்ரிங்கிங். பியர்சிங்னா அட்டாக் பண்ணி குத்துறது. கேப்பபிலிட்டி ஆஃப் பைட் பிரிடேட்டர்ஸ். ஃப்ராக்ஸ் எங்க கடிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கடிக்குது இந்த 2 ஃப்ராகும். ஸோ தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் அவர் நேம் பார்த்தீங்கன்னா அப்பத்தானி ஹொரோட் டோட், பை கலர்டு ஃப்ராக். இந்த 2 நேம் தான். ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸ் லொகேஷன்,
இது அருணாச்சல் பிரதேஷ், endemic to eastern Himalayas. Endemic to eastern Himalayas. Endemic, the term endemic அப்படின்னா இந்த அப்பத்தானி ஹோண்ட் டோட் உலகத்துல வேற எந்த இடத்துலயுமே இருக்காது, இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு எண்டமிக். கொஸ்டின் இப்படிதான் இருக்கும், எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? Undocumented species lead research professor SD Biju. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல அருணாச்சல், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல கேரளா. நெக்ஸ்ட், சைனாஸ் WTO complaint against India's PLI schemes. முதல்ல ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா ஒரு ஒர்க் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அது நல்லா நடந்துச்சு அப்படின்னா they might have achieved their goal. அந்த கோல் ரீச் பண்ண உடனே இன்சென்டிவ்னு கொஞ்சம் கொடுப்பாங்க, லிமிடெட் ஃபண்ட். ஸோ இந்த பிஎல்ஐ ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்டுக்காக. ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்னா இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், லித்தியம் அயன் பேட்டரி, ஸோ இந்த மாதிரி கியூபிட்ஸ் பேஸ் பண்ண குவாண்டம் கம்ப்யூட்டிங் பேஸ் பண்ண மிஷின்ஸ், லைக்வைஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான ப்ரொடியூஸ் பண்ற டூல்ஸையும் ப்ராடக்ட்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணா ஒரு லிமிட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா வில் கிவ் இன்சென்டிவ். அதான் ப்ரொடெக்ஷன் லிங்க் இன்சென்டிவ். ஸோ சைனா இந்த இஷ்யூவை WTOல கொண்டு போறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் கொடுத்து, ஸோ இப்போ 40 பொருள் முடிச்சுட்டாங்க அப்படின்னா மேல ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுனால அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்டே குறையுது, கம்பெனியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையுது. எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா சைனாவில் போயிட்டு அதோட காஸ்ட் அங்க இருக்கிற ஓன் டொமஸ்டிக் ப்ராடக்டை விட பயங்கர கம்மியா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேட் PLI ஸ்கீம் டு எக்ஸ்போர்ட் தேர் ப்ராடக்ட் அண்ட் அஃபெக்ட் த சைனாஸ் மார்க்கெட். ஸோ இதுதான் இஷ்யூ, WTOல கொண்டு போயிருக்காங்க. பிலிம்ஸ் ஆங்கிள் PLIனா என்னன்னு தெரியணும், ஓகேவா? மெயின்ஸ் ஆங்கிள் ட்ரேட் ரிலேஷன் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா தெரியணும். Legal framework, WTO permit industrial subsidies but prohibits those creating unfair competition. இண்டஸ்ட்ரியல் சப்சிடிஸ் கொடுக்கலாம், அன்ஃபேர் காம்படிஷன் ப்ரொமோட் பண்ற மாதிரி வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்ற லீகல் ஃப்ரேம்வொர்க் WTOல இருக்கு. ஓகேவா? China's core allegation contends that domestic value addition requirements 50% for auto sector, ACC battery, chemical batteries அதிகமா பண்றதால அவங்களோட டொமஸ்டிக் சப்ளையர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் பாதிக்கப்படுது. சைக்ளோன் ஃபார்மேஷன், ஹரிகேன்ஸ், அட்லாண்டிக் அண்ட் டைஃபூன்ஸ் இன் த பசிபிக். இப்போ பே ஆஃப் பெங்கால்ல ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது சைக்ளோன், அதுவே அட்லாண்டிக்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேரு டைஃபூன். டைஃபூன் பசிபிக்ல, ஹரிகேன்ஸ் அட்லாண்டிக்ல. ஓகேவா? ஸோ இது கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா வாட்டர் சீ சர்ஃபேஸ் வார்மா இருக்கணும், above 26.5 degrees Celsius, at least 50 meter depth provides essential energy through evaporation and latent heat. லோ ப்ரெஷர்ல தான் அதான் வார்ம் வாட்டர்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி வாட்டர் எவாபரேட் ஆகி மேல போகும். அந்த டைம்ல கொரியாலிசிஸ் ஃபோர்ஸோட ப்ரெஷர் பிளஸ் லேண்ட் ஃபார்ம்ஸோட ஜாகிரபிக்கல் லொகேஷன் அந்த வாமாய் மேல போகுது இல்லையா, அந்த காற்றை சுழற்சிகளை கொண்டு வந்துடும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதான் இந்த டைஃபூன். ஓகேவா? கோரியாலிசிஸ் ஃபோர்ஸஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அட்மாஸ்பரிக் இன்ஸ்டபிலிட்டி, லோ விண்ட் ஷீர். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ப்ளாய்டட் பை ஃபார் ரைட் ஜெர்மன் ராப்பர்ஸ். ஆக்சுவலா இப்போ என்னன்னா டிஜிட்டல் ரொம்ப பெருசா இருக்கு. டிஜிட்டல் யூனிட்ஸ், டிஜிட்டல் மொபைல்ஸ், டிஜிட்டலா ஒரு ஆளை இன்னொரு இடத்துல போய் ரீச் பண்றது ரொம்ப ஈஸி. அப்படி ஹிஸ்டரியை மாத்தி கூட போட முடியுது. அப்படி நாட்சி குரூப் குளோரிஃபைட் பிரிட்டிஷ் வியா த டிஜிட்டல் ஆப்ஸ், டிக்டாக், ஃபேஸ்புக், இந்த மாதிரி இடத்துல ஹிட்லரை குளோரிஃபை பண்ணி பாஸ்ட மாத்தி அமைக்க விரும்புறாங்க. எல்லாம் இஸ்ரேல் ஆப்போசிட் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஜெர்மன் லீடரான ஹிட்லரை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் தான் நியூஸ். எவல்யூஷன் டாக்டிக், பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஸ்ட்ராட்டஜிக் யூசேஜ். டிக்டாக் தமிழ் இந்தியாவில் கிடையாது. டிக்டாக் மல்டி பெர்ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜி, மெயின் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் லைக் Spotify combined with the encrypted apps. So we must stop this illegal using of the app to create negativity or
டு ஸ்டாப் த நெகட்டிவிட்டி கிரியேஷன் ஆர் கம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? கோடட் கம்யூனிகேஷன், ப்ளூ ஹார்ட் சிம்பிளைசஸ் ஏஎஃப்டி பார்ட்டி. இதில் மைக்ரேஷன் டாக்டிக்ஸ், ஆன்டிசிபேட்டிங் பேன்ஸ் பட் ரிட்டர்னிங் ஈஸிலி வித் நியூ அக்கௌண்ட்ஸ். நம்ம மைக்ரேஷன் இப்போ இந்த இடத்துல இருக்கிற அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணோம்னா அவங்க வேற இடத்துக்கு போய் மறுபடியும் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மறுபடியும் அவங்க செய்யறாங்க. ஸோ பர்ஃபெக்ட் ரெகுலேஷன் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் கேப். ஆக்சுவலா ரியாக்டிவ் மாடர்னைசேஷன் ஒன்லி ஆஃப்டர் மீடியா எக்ஸ்போஷர். சேலஞ்சஸ் அப்ளைங் யூனிஃபார்ம் பாலிசி அக்ராஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ற பாலிசிஸ் மற்ற ஜூரிஸ்டிக்ஷனை கிராஸ் பண்ணா ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் ஆனா நாசிஸ் நிறைய இடத்துலையும் பரவி இருக்காங்க. ஸோ ஒரே இடத்துல அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரே மெக்கானிசம் மூலம் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியல. Historical legacy, special significance given Holocaust history. Germany's strict law against Nazi symbolism. Nazi support பண்றாங்க. Global regulatory frameworks, European Union Digital Service Act. Actually laws இது உள்ள போயிட்டு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அந்த லாஸ் இருக்குன்னு தெரியணும். We can use it in mains. ஓகேவா? Comprehensive platform regulation framework mandating content modernization transparency. Content transparency பண்ணணும்னு சொல்லிட்டு யூரோப்பியன் டிஜிட்டல் சர்வீஸ் ஆக்ட் சொல்றாங்க. ஓகேவா? UN strategy on hate speech. Global counter extremism initiative promote international. யுஎனோட ஒரு பெரிய அப்ளிகேஷன் என்னன்னா பீஸ் மெயின்டெனன்ஸ். அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஈவில் மேனை குளோரிஃபை பண்றது மூலமா அவங்க என்ன வேணா செஞ்ச முடியும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு யூஎன் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஆன் ஹேட் ஸ்பீச் சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ரிலீஸ் பண்ணி. இந்தியாஸ் ஐடி ரூல்ஸ் 2021 டியூ டு இன்டெலிஜென்ஸ் ரெக்வயர்மெண்ட் ஃபார் சோஷியல் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா கண்ட்ரோலுக்காக விட்டது. ஓகேவா? குளோபல் இன்டர்நெட் ஃபாரம் மல்டி ஸ்டேக் ஹோல்டர் எஃபர்ட் கவுண்டரிங் டெரரிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் ஆன்லைன். வே ஃபார்வர்ட். ஸோ எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத மெயின்ஸ்ல கொடுக்கறது. டிரான்ஸ்பரண்ட் ரிப்போர்ட் எல்லா பிளாட்ஃபார்மும் ரிலீஸ் பண்ணியே தரணும். இன்டர்நேஷனல் கோஆபரேஷன். ஏன்னா இப்போ நாசி மாதிரியான ஒரு ஹேட்டை கம்யூனல் வயலன்ஸை ப்ரொமோட் பண்ற யூனிட்டை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஜாகிரபிக்கலா கிரேட் எக்ஸ்டென்ட் வித்வுட் கன்சிடரிங் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் எ சிங்கிள் கண்ட்ரி. ஓகேவா? மீடியா லிட்டரசி, எஜுகேஷனல் ப்ரோக்ராம் பில்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங், பேலன்ஸ்டு ரெகுலேஷன். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ் மார்க் கொஷின். இந்த கொஷினை எழுதிட்டு நீங்க போட்டோ எடுத்து கமெண்ட்ல நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா நாங்க எக்ஸ்பர்ட் டீம் வச்சு திருத்தி உங்களுக்கு ஆன்சர் கொடுப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் ஆல்ரெடி டெமோ கிளாஸ் 26th போயாச்சு. ஸோ 100 hours ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், ரெகுலர் மந்த்லி டெஸ்ட். அது மூலம் டிட்பிட்ஸ்னு ஒரு காலம் கொடுப்போம். ஒரு நியூஸுக்கு பின்னாடி ஒட்டு மொத்தமா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முன்னாடி டிட்பிட்ஸ் கொடுப்போம். அதுதான் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட்ல அதிகபட்சமா கேள்வி கேட்கறது. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் மெயின் ரைட்டிங் டெஸ்டும் இருக்கு. தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.